ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாம அழகுனாலே ஆபத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழகுல அப்படி என்னதான் ஆபத்து இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1000 வியூஸை தாண்டி போகுது. ஆனாலும் சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணுதான் வருது. நீங்க ஏன் அந்த 1000த்துல ஒருத்தர் இருக்கக்கூடாது? ஸோ நம்ம அறிவை வளர்த்துக்க 2 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. பல நூற்றாண்டுகளா மக்கள் த மாஸ்க் ஆஃப் யூத்னு சொல்லக்கூடிய ஒரு மேக்கப்பை போட்டுட்டு வந்தாங்க. முக்கியமா தங்களை உயர்குடிகள்னு சொல்லிக்கிட்ட மக்கள்கிட்ட இந்த மேக்கப்ன்றது பரவலா இருந்துச்சு. பட் அவங்களுக்கு அப்ப தெரியாது அவங்க போட்டிருக்கிறது த மாஸ்க் ஆஃப் யூத் இல்ல, த மாஸ்க் ஆஃப் டெத்னு. செரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒயிட் லெட் தான் அது. ஒயிட் லெட்ன்றது பேசிக் லெட் கார்பனேட்டால் ஆனது. இது நைஸாவும் ஒயிட்டாவும் இருந்ததுனால ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது பளிங்கு மாதிரியான பளபளப்பு கொடுத்துச்சு. இது வெறும் ஃபேஷனா இல்லாம சமூக அந்தஸ்தை குறிக்கக்கூடிய ஒண்ணா இருந்துச்சு. குவீன் எலிசபெத் காலத்திலையும் பிரெஞ்சு ரெவல்யூஷன் காலத்திலையும் அரச குடும்பத்து ஆட்கள் ஆண் பெண் வேறுபாடு இல்லாம இதை பூசிக்கிட்டாங்க. இந்த அழகுக்கு அவங்க மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இந்த மேக்கப்ல இருந்த லெட் அவங்க ஸ்கின் மூலயமாவும் சுவாசம் மூலமாவும் அவங்க உடம்புல சேர்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த லெட்டை கால்சியம்னு நினைச்சு நம்ம உடம்பு எடுத்துக்கும் போது அடிப்படையான பயாலஜிக்கல் ப்ராசஸையே அது டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இது நரம்பு மண்டலத்தை பாதிச்சு ரத்தத்துல கலந்து கிட்னியை செயலுக்க வச்சு ஹீமோகுளோபின் உருவாக்கத்தை தடுக்கிறதுனால ரத்த சோகையை உண்டு பண்ணுச்சு. இதனால முடி உதிர்றது, பல் சொத்தையாகிறது, அடி வயிற்றுல வலி, மிஸ்கேரேஜ், இன்ஃபெர்டிலிட்டியில இருந்து பிரெயின் டேமேஜ், டெத் வர பல பாதிப்புகளை உண்டாக்குச்சு. 18ஆம் நூற்றாண்டுல டாக்டர் தாமஸ் ஜெம்சன் இந்த குறிப்பிட்ட மேக்கப்ல இருந்து உருவாகக்கூடிய பாதிப்புகளை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் ரைஸ் பவுடர், ஜிங்க் ஆக்சைடு மாதிரியான நான் டாக்ஸிக்கான மேக்கப்புக்கு மாற ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பார்த்தா மக்கள் இன்னைக்கும் பெருசா மாறின மாதிரி தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. மேக்கப் அதிகமா போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.